இந்த ராகு காலத்தில் நம்ம என்ன பண்ணணும், நல்லா குளிச்சுட்டு ஒரு கையில் மஞ்சள், ஒரு கையில் வந்து ஜாதிக்காய். ஜாதிக்காய்க்கு வந்து பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே பவர் கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய சக்தி உண்டு. மஞ்சள் எப்பொழுதுமே மங்களகரம் உண்டாகும். 2 கையில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் என்ன ப்ரே பண்ணாலும் ராகு காலத்தில் ஒரு விளக்க ஒன்று ஏற்றி போட்டுருங்க. அது வந்து குருவாக இருக்கட்டும், தட்சிணாமூர்த்தியாக இருக்கட்டும், முருகனாக இருக்கட்டும், உங்களுக்கு பிடிச்ச எந்த கடவுளாக இருக்கட்டும், இல்லை உங்களுக்கு பிடிச்ச மனித கடவுளாகிய எந்த குருவாக வேணா இருக்கட்டும், அப்பா அம்மாவாக இருக்கட்டும், வாத்தியாராக இருக்கட்டும், உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரெண்டாக கூட இருக்கட்டும். யாரெல்லாம் நமக்கு வந்து குருவா எது சொல்லிக் கொடுத்தாலும் அது உருவாகி அது கண்டிப்பாக மெருகேறி உங்கள்ட்ட வந்து நிக்கும். ஸோ அப்ப என்ன பண்றீங்க, உங்களுக்கு ஒரு ஒரு எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட் நல்லதுன்னா இந்த ஒருநிலைப்படுத்துவது. ம். எப்பலாம் ஒருநிலைப்படுத்தும் தெரியுங்களா மனசு? கோவப்படும்போது, ம். சந்தோஷப்படும்போது, ம். ஒருத்தன திட்டும் பொழுது, ம். ஒருத்தவங்கள வாழ்த்தும் பொழுது. ம். இந்த 4 டைம்ல மனசு ஒருநிலைப்படும். ஓ! ஸோ கோவப்படும் போதுமா? ஆமா. சொல்லுவாங்கல்ல, அதுதான் சொல்லுவேன். யாரையும் கோவத்தில கூட திட்டிடாதீங்கன்னு சொல்லும்போது அது நடந்துரும். அவங்க வந்து யோக்கியனா இருக்கணும்னு அவசியம் இல்ல. நல்லவங்களா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. மனசு ஒரு இன்பில்ட். கோவமா வயிறெரிஞ்சு சொல்றேன், "நீ நல்லா இருக்க மாட்டேன்னு" சொல்லிறக்கூடாது. இந்த வயிறு எரிஞ்சுன்னு சொல்லும்போது இந்த எக்ஸ்ட்ரீம் தொப்புள் பாயிண்ட்.